பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை.
பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வை வேறுத்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தே கண்டதா பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வை வேறுத்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தே கண்டதா கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் எங்களுக்காக ஆண்டவரே இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீரே. உமக்கு நன்றி ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுகத்தோடு பலத்தோடு நடத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து வழி இதுவே என்று காட்டி நடத்தி கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உம்மை கோடான கோடி நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானம் கொள்ளாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. 24 மூப்பர்களும் உம்மை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டு இருக்கிறார்களே அப்பா. நாங்களும் இந்த நேரத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானம் கொள்ளாதவரே, இயற்கைகள் எல்லாம் உம்மை துதிக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா. இந்த நாள் வரையிலும் கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உயர்வானாலும் தாழ்வானாலும் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வனாந்திர பாதையிலே நடத்தி கொண்டு போகும் பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் எங்களை தூக்கி சுமக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்கள் அக்கிரமங்களுக்காக மரித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. 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 உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா துதி கன மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெபத்தை குறித்ததான ஒரு தனி மனிதன் எப்படி ஜெபிக்கிறார் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கடந்த வாரத்துல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மோசே கெஞ்சி பிரார்த்தித்தார். இந்த நாளில பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்கிறது? சொல்லுகிறார், செய்கிறார், செல்லுகிறார். என்ன பண்றாரு? சொல்லுகிறார், செய்கிறார், செல்லுகிறார். இவர் எவ்வளவு வல்லமையான ஒரு ஜெப வீரராய் இருக்கிறார் பாருங்க. இந்த ஜெபத்தை நாம் இவர் எப்படி ஜெபிக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களிலே மோசே எப்படி கெஞ்சி பிரார்த்தித்தார்.
அந்த அக்கிரமத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார். கோபத்தை தணித்து அவர்கள் மேலே, அந்த இஸ்ரவேல் மக்கள் மேலே பரிதாபம் கொள்ள வைத்தார். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, அந்த 12 கற்கள் வஸ்திரத்திலே வைக்க சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார். அந்த 12 கற்களின் ஞாபகமாக இது எதை சொல்லி காட்டுகிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இதை அவர்கள் முன்னிறுத்துறார்கள் பாருங்க. இவரும் அதை தான் ஃபாலோ பண்றாரு. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் எவ்வளவு அழகாக ஜெபிக்கிறார் என்பதை குறித்து நான் பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே பார்த்த ஜெபம், கெஞ்சி பிரார்த்தித்தார். இந்த நாளிலே பார்க்கிற ஜெபம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகாரத்தோடு சொல்லுகிறார். அதிகாரத்தோடு. ஏன்? அவரோடு கூட கர்த்தர் இருப்பதினாலே அதிகாரத்தோடு சொல்லுகிறார். அதிகாரத்தோடு அவர் செய்கிறார். ஏன்? கர்த்தர் அவரோடு கூட இருப்பதினால். அவர் பலத்தோடு கடந்து செல்லுகிறார். ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடியினாலே, ஏசப்பா இருந்தபடியினாலே. இந்த நாளிலும் அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மளோடு கூட இடைப்படணும். அதற்காக நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களை பலப்படுத்தட்டும். எங்களையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை குறித்து அறிந்து கொள்ள இந்த வேத வசனங்களை எங்களை பலப்படுத்தும்படியா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, சொல்லுகிறார். இதுல யார் முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எலியா பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான். இந்த உலகத்துல வந்த எல்லாரும் போல ஒரு மனுஷன் தான். ஆனா அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தீர்க்கதரிசிகள்னு சொன்னா வெறும் மனுஷருக்கு சொல்வது மாத்திரமல்ல, சபைகளில் சொல்வது மாத்திரமல்ல, ராஜாக்களுக்கு நேராக முகமாய் நின்று சொல்லுகிறவர் அந்த தீர்க்கதரிசிகள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான், மற்றபடி வேற ஒரு இதுவும் பேச மாட்டாங்க. அப்படி இந்த எலியா சொல்லுகிறார் பாருங்க. கிளையாத் கொடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பாருங்க என்ன சொல்லுகிறாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லின்படியே இங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யல, பனியும் பெய்யல. இந்த சூழ்நிலைகள் எப்படி அவருக்கு வந்தது? எப்படி பாருங்க, ஆண்டவர் அனுப்புகிற தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்களோ அது அப்படியே நடக்கும். ஏன் என்று சொன்னால், அவர்களை அனுப்புவது ஆண்டவர். அவர்கள் அனுப்புவது ஆண்டவராய் இருக்கிறபடினாலே அவர்கள் சொல்லுவது அப்படியே நடக்கும். ஏன் இந்த சூழ்நிலை அந்த ஆகாப் ராஜாவுக்கு ஏற்பட்டது? எப்படி இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே கன்றுக்குட்டியை செய்து ஆண்டவருக்கு கோபத்தை உண்டு பண்ணினார்களோ அதே போல இந்த ராஜாவும் செய்கிறார். இதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் திருமணம் பண்ணப்பட்ட பெண் யார், இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, வேதத்தை தியானம் பண்ணீங்கன்னு சொன்னா, இவர் செய்த பாவம் என்ன? இந்த பாவத்தின் நிமித்தம் என்ன நடக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் அந்த ராஜ்யத்துக்கே ஒரு வறுமையை கொண்டு வருகிறார். ஒரே ஒரு மனிதன் செய்கிற தவறு, ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அவன் செய்கிற பாவம் அந்த குடும்பத்திலே வந்து தங்கும். இந்த நாளில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜா செய்கிற பாவத்தின் நிமித்தம் அந்த தேசத்திற்கே பஞ்சம் உண்டாகிறது. அதுவும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எலியா ஆண்டவர் அனுப்பி இந்த காரியத்தை அந்த ராஜாவுக்கு சொல்லுகிறார். அதே போல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பஞ்சம் உண்டாகிறது. ஆனால் தேவனுடைய மனுஷனை தேவன் எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. இவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையின்படி சொல்லுகிறார், பஞ்சம் உண்டாகிறது.
ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, அந்த இடத்துல தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நீ எழுந்து, இது பார்த்தீங்கன்னு சொன்னா, அ 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், தேவன் அவரை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. நம்மையும் இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது, அவர் என்ன சொல்லுகிறார் அதை செய்யும் பொழுது, நாமும் எந்த பஞ்ச காலம் வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, நமக்கு ஒரு குறைவுமே இருக்காது. ஆண்டவர் இவர் நிமித்தம் ஒரு சாரிபாத்தினுடைய விதவையை காப்பாற்றுகிறார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன பஞ்சம் வரட்டுங்க, என்ன பிரச்சனை வரட்டுங்க, என்ன போராட்டம் வரட்டுங்க, அதன் மத்தியிலே தேவனை நம்புகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். இந்த கொரோனா வந்த பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ மக்கள் அவதிப்பட்டார்கள். ஏன் இந்த அமெரிக்காவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காட்டு தீ பற்றி கொண்டு வரும்பொழுது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த காட்டு தீ எல்லாவற்றையும் பற்றி பிடிக்கும் பொழுது கூட ஒரே ஒரு சர்ச்சு, ஒரு வீட்டை மட்டும் அதால எரிக்க முடியல. காரணம் என்ன? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவர் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க எப்படி பார்க்கிறார் பாருங்க. இன்றைக்கு அவர் சொல்படி நாம் நடப்போம் என்று சொன்னால், அவர் சொல்ல அவர் போய் ஆகாப் ராஜாவுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லின்படி நடக்கும் பொழுது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்னும் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. உன்னை பராமரிக்கும்படி இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன். அதுக்கு முன்பாடிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆற்றங்கரையில் இருக்க சொல்லுவார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீ எழுந்து சீதனுக்கு சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கு இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் செய்கிற காரியம் பாருங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பெருக்கி கொண்டிருந்தாள். அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அந்த விதவையே இருக்கிற அந்த கொஞ்சம் மாவுல அப்பம் சுட்டு சாப்பிட்டு விட்டு நானும் என் மகனும் மரிக்க இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு அதுல ஒரு சின்ன அடை கொண்டு வா என்று சொல்லுகிறார். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலிலே அதில் எனக்கு ஒரு சிறிய அடையும் பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரிபாத்தினுடைய விதவையினுடைய தேவைகளையும் சந்திக்கிறார். கர்த்தர் சொல்படி நடந்த அந்த தேவ மனுஷனையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அவரும் ஆண்டவருக்கு முக்கியம், அந்த விதவையினுடைய பசியை தீர்க்க வேண்டியது முக்கியம். இதனால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும். இந்த சம்பவத்தை குறித்து அநேகர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் சொல்லின்படி நடக்கும் பொழுது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை தான் இங்கே நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும்.
கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்படி அவர் நடக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அந்த ஆகாப் ராஜாவினிடத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார். அவர் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஆட்களை அனுப்புகிறார். இவரை காப்பாற்றுகிறார் ஆண்டவர், இவரை போஷிக்கிறார் ஆண்டவர். ஆனால் தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருக்கிறது. தேசத்திலே என்னவா இருக்கிறது? பஞ்சம் கொடியதாய் இருக்கிறது. இந்த தேசத்து மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறாங்க. ஆனால் மனுஷனை தேவன் எப்படி பாதுகாக்குகிறார்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நாம் சூழ்நிலைகளை கண்டு அஞ்சக்கூடாது. சூழ்நிலைகளை கண்டு நாம் பயப்படக்கூடாது. நாம் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நாம் யாரை முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறோம், அவர் மேல் நம் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் சொல்படி நாம் செய்கிறோமா என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதற்கு எலியா 17வது வசனம், 17வது அதிகாரம் 15வது வசனம், அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன். இங்கே செயல்படுறத பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஷார்ட் மெசேஜ் தான். அவர் எப்படி செயல்படுகிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆகாப்புக்கு சொன்னார். இப்பொழுது அவர் செயல்படுகிறார். எப்படி செயல்படுகிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியம் நன்மையாய் முடியும்படியாய் செயல்படுகிறார். பாருங்க, 15வது வசனத்தில் அவர் சொல்றார், 17-15, அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கற்பருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். செயல்படுகிறார். இப்போ இது பிரீஃபாக பேசணும்னு சொன்னால் நிறைய 2 மணி நேரம் ஆகும். இன்றைய தினத்திலே இன்னொரு இடத்திலேயே நான் போக வேண்டி இருப்பதனாலே ஒரு ஷார்ட் மெசேஜாக இந்த இடத்துல உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 30வது வசனம் பாருங்க, 17-30 என்ன சொல்றார்? அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான், வேலை செய்கிறான். பாருங்க, அங்க ஆகாப்புக்கு சொல்லும் பொழுது மழை பெய்யலை. இந்த மழை பெய்வதற்கு, அங்கே அவர்கள் செஞ்ச தவறுகளை உணர்த்துவதற்கு இங்கே எலியா செய்கிற காரியத்தை பாருங்க. இப்பொழுது செயல்படுகிறார். அதனால்தான் சொல், செயல், செல் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செயல் பாருங்க, உனக்கு இங்கே 30வது வசனம் பாருங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப்புடைய குமாரனால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, இந்த 12 கற்கள் வெளிப்படுத்தலையும் சொல்லப்பட்டிருக்குங்க. மோசே அந்த 12 கற்களை வைத்து அந்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுகிறார். ஏன் அந்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுகிறார்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் போகும்பொழுது, பரிசுத்த ஸ்தலத்தில் போகும்பொழுது அவருடைய அக்கிரமத்திலே சாகாதபடிக்கு அந்த 12 கற்களை வைத்து அந்த வஸ்திரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அந்த வஸ்திரத்தின் மேலே வைக்கப்பட்ட அந்த கற்கள் 12 கற்கள், அது எதை ஞாபகத்தை கொண்டு வருகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரங்கள். அதனால்தான் இந்த அப்போஸ்தலர்கள் கேட்குறாங்க, நாங்கள் மறுமையில் எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்கும்போது ஆண்டு, இந்த 12 கோத்திரங்களை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அப்போ பாருங்க, இந்த 12 கற்கள் நினைவுபடுத்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா. அப்போ அந்த இஸ்ரவேல் மறைமுகமாக எதில் இருக்குது? அந்த 12 கற்கள்ல இருக்குது. அந்த 12 கற்களை அவர் செய்யும் பொழுது, அந்த 12 கற்களை பார்க்கும் பொழுது அந்த 12 கோத்திரத்தை அவர் நினைவு கூறுகிறார். அந்த இஸ்ரவேல் மக்களை தப்புவிக்கிறார். அந்த இஸ்ரவேல் மக்களின் பாவத்தை மன்னிக்கிறார். அவருடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறார். இன்றைக்கும் கருத்தாய் ஜெபம் பண்றார் பாருங்க இந்த எலியா.
அதனால்தான் யாக்கோப்புல 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா நம்மை போன்ற பாடுள்ள மனிதனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 மாதம் 3 வருடம் 6 மாதம் மழை பெய்யவில்லை. பிறகு ஜெபித்தான், மழை பெய்தது. பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குது? நமக்கு வர பிரச்சனைகளை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடும். எவ்வளவு கருத்தா ஜெபிக்கிறான் பாருங்க. இந்த 12 கற்களை நினைவு கூறுகிறார். அதனாலதான் மோசே ஜெபிக்கும் பொழுது கூட அந்த இஸ்ரவேல் மக்கள் மொத்தமா சொல்லுவார். அதனால்தான் ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலின் தேவனே என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்திக்கும். இந்த இடத்துல எலியா பாருங்க, இந்த 12 கற்களை இயேசு ஆண்டவருக்கு முன்பாக இந்த நினைவுபடுத்தி ஜெபிக்கிறார் பாருங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா? இந்த இடத்துல இந்த 2 வித்தியாசத்தை காட்டுவதற்காக இவர் செய்கிற காரியம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 12 கற்களிலே வைத்து என்ன செய்யறாரு? அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேலே வைத்தான். ஏன் இதெல்லாம் செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வணங்குறது தெய்வமா, நாங்க வணங்குறது தெய்வமா? ஒரே ஆள் குரல் கொடுக்குறாருங்க, ஒரே ஆள். அங்க 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவங்க பாகாலின் தீர்க்கதரிசிகள். ஆனால் இவர் ஒருவர் தான். அதனால்தான் இஸ்ரவேல் மக்களை பார்க்கிறாரு. பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள், கர்த்தரை தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன காரியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் தீர்மானிக்க வேண்டியது மிக முக்கியம். யாரை நாம் வணங்குகிறோம், யாரை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் தான் அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள், குந்தி குந்தி நடக்காதீர்கள், இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வைக்காதீங்கள் என்று சொல்லி அந்த வித்தியாசத்தை இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு மத்தியில காட்டுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த செயல்படுறாரு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மழை பெய்வது, இது இந்த எல்லாத்தையும் நீங்க வாசிக்க முடியாது, நீங்க வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 17வது அதிகாரியும் 18வது அதிகாரத்தையும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17, 18 அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னா, அந்த 17வது அதிகாரத்தில் இவங்க செய்த பாவங்கள் இந்த 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 17வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? அந்த முதல் வசனத்துல மழை பெய்யாதுங்கிறாரு. இந்த 18வது அதிகாரத்தில் சொல்ல போறாரு, இது மழை பெய்ய போகிறது என்று சொல்லி அதற்கு செயல்படுகிறார். அங்கே சொல்லுகிறார், இங்கே செயல்படுகிறார் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 36வது வசனத்தை பாருங்க. 18:36. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும், தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். செய்தேன், ஆண்டவருடைய சொல்படி அங்க சொல்லுகிறார், சொல்படி செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க? ஆண்டவர் சொல்படியே செய்கிறேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்று தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். பெரிய ப்ராஜெக்டுங்க இது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்குரிய டிஸ்கஷன் யாரோட நடத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எலியாவோட நடத்துகிறார், மோசேயோட நடத்துகிறார். இந்த 2 பேரும் எப்படி உரிமை பாராட்டி எப்படி தேவனிடத்திலிருந்து அந்த ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று பாருங்க. அவங்க அதுக்கு முன்பாக என்ன செய்தாங்க பாருங்க.
எப்படி யாக்கோப்பின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பின் தேவன் என்பதும், மற்றும் அந்த இஸ்ரவேலை ஞாபகப்படுத்தும்படியாய் அந்த 12 கற்களை கொண்டு பலிபீடத்தை கட்டுகிறார். சற்று கவனமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாகவே பதில் வரும். பாருங்க, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. பதில் வந்துருச்சுங்க. அதுக்கு முன்பாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களும் பலியிடுறாங்க, அவங்களும் ஆராதிக்கிறாங்க, அவங்களும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குதிக்கிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. அந்த அக்கினி வந்து பட்சிக்கலை. ஆனால் இங்கே எலியா என்ன செய்கிறார்? அந்த தண்ணீரெல்லாம் கொண்டு வந்து அந்த சர்வாங்க தகன பலியின் மேலே ஊற்றுங்கள் என்று சொல்லி அது மேலே ஊற்றுறாங்க. எத்தனை தண்ணி ஊற்றுறாங்க. ஆனாலும் அக்கினி வந்து அதை பட்சித்தது, அந்த தண்ணீரெல்லாம் நக்கி போட்டது என்று சொல்லி, இதை நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் வித்தியாசங்கள் உங்களுக்கு புரிந்துவிடும். அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியா என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் செய்த காரியங்கள் என்ன? இந்த ஜெபத்தில் இதை தியானிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது உரிமை பாராட்டி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த தீர்க்கதரிசி, தேவன் எனக்கு எப்பொழுது செவி கொடு, இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார். நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதே தான் எலியா அறிந்திருந்தார், இதே தான் மோசேவும் அறிந்திருந்தார். அதனால தான் இவங்க 2 பேரும் மலையின் மேலே, அந்த மறுரூப மலையில் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ரொம்ப முக்கியமான காரியங்களை செய்தவங்க இவங்க இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக. ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும், இவர்களை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியம் மிகப்பெரியது. அவர் வெறும் இஸ்ரவேல் மக்களுக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலக மக்களுக்காகவே அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர் எல்லோருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். அது மிகப்பெரிய காரியம். இந்த வருகிற இந்த குட் ஃப்ரைடேல இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த ஈஸ்டரையும் நினைவு கூறுங்க. அது உயிர்த்தெழுந்த நாள். ஆகையினாலே இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நிறைய அதிகமாக பார்க்கணும்னு சொன்னால் நேரம் போதாது. இந்த நாளிலே நான் ஷார்ட்டாக இந்த மெசேஜை கொடுக்க இருக்கிறேன். முதலாவதாக சொல்லார் அந்த ஆகாப் ராஜாவின் இடத்திலே மழை வராதென்று இப்பொழுது என்ன செய்கிறார்? அவர் இந்த ஆண்டவரிடத்தில் ஜெபத்தை செய்வதற்காக அவர் எப்படியெல்லாம் செய்தார் என்பதை குறித்து பார்க்க வேண்டும். இந்த மழை, அவர் சொல்படியே மழை வரவில்லை, அவர் சொல்படியே மழை வந்தது. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கே எலியா வந்து செல்கிறார். முதலாவது என்ன பார்த்தோன்னு சொன்னா, சொல்ல பார்த்தோம், அவர்படி செயல்படுத்த பார்த்தோம். இப்பொழுது எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்றாரு? அவர் செல்கிறார். இன்றைக்கு இந்த வாழ்க்கையை தான் இந்த உலக கிறிஸ்துவ மக்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறினாரோ அதே போல இன்றைக்கு நாமும் அவரை விசுவாசிக்கிற யாவரும் அவர் வருகையிலே நாம் உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். விண் சரீரம் கொடுக்கப்பட்டு நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த எலியா அதற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அவர் பாருங்க, ஆண்டவர் சொல்படி செய்தார், சொன்னதை சொன்னார், அவர் சொன்னதை செய்தார், அதன்படி அவர் செல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாக அக்கறை போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலிசா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சென்று விட்டார், பரலோகத்திற்கு சென்று விட்டார். இந்த இடத்துல முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை, நமக்கு சொல்லப்பட்ட காரியங்களை நாம் சரியாக செய்து, நாம் சரியாக யாரை என்ன அவர் சொல்லுகிறார் அதன்படி செய்து நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு நம்மளை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிசா கேட்குறாரு, எனக்கு எப்படி அந்த நீங்கள் போகும்பொழுது எனக்கு என்ன வேணும்னு சொல்லி எலியா கேட்குறாரு. அதற்கு உம்முடைய வல்லமை எனக்கு வேணும்னு கேட்குறாரு. இன்றைக்கு அந்த வல்லமையை எலிசாவுக்கு கொடுத்தார். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். எலிசாவுக்கு அவருக்கு மாத்திரம்தான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு உலக மக்கள் யாவருக்குமே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு பிரியும்போது கொடுத்து போனது அந்த ஆவியானவர். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துவார் என்று சொல்லி அவர் கொடுத்த அந்த ஆவியானவர் மிக வல்லமை உள்ளது. அன்றைக்கு எலிசாவுக்கு கிடைச்ச வல்லமையை காட்டிலும் இன்றைக்கு மிகப்பெரிய வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த சிறிய இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து, இந்த செய்தியின் மூலியமாக தேவன் நம்மளை அங்கீகரிக்கணும், நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்தணும், நம் தேவைகளெல்லாம் சந்திக்கணும், குறைவுகளெல்லாம் நிறைவாக்கணும். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே இயேசுப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவு பாடுபட்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டீரப்பா, ரத்தம் சிந்தினீர், மரித்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வேத வசனங்கள் எங்களை புடமிடட்டும். இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி நாங்கள் செய்ய, அதன்படி வாழ, உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, எங்களை நிலைநிறுத்துங்க, எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.